வணக்கம். இதுக்கு முன்னாடி போட்ட சைக்காலஜி பற்றின வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மேன் ஃபேமிலியோட மெம்பர் ஒருத்தருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அவங்க மைண்டில் தோணிருக்கு. அதாவது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மைண்டு தான் யோசிக்குதுன்றதுனால மைண்டும் சோலும் ஒன்று தானான்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் தான் அவங்க மேன் அண்ட் யூ வாட்சிங் மிஸ்ட்ரி ஆர்க் நேஷன். நான் இப்போ சொன்ன அந்த சைக்காலஜி பற்றின வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி அதை முதல்ல பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பெட்டராக புரியும். நம்ம முதல்ல மைண்ட் அண்ட் சோல் ரெண்டுமே ஒன்று தானான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டோட டெஃபினிஷன் என்ன அண்ட் இதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி உருவாச்சுன்றதை முதல்ல பார்க்கலாம். நம்ம பாடியில் இருக்கிற மற்ற ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கமாண்ட் பண்ணுறது என்னமோ நம்மளோட பிரெயின் தான். ஆனால் அந்த பிரெயின்குள்ளே இந்த ஆர்கனை இப்படி கமாண்ட் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் ஓடுதில்லை, அதுதான் நம்மளோட மைண்டு. இந்த விஷயம் நல்லதா கெட்டதா, இல்லை அதற்கு சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிக்கிறது நம்மளோட மைண்டு தான். அவ்வளவு ஏன் இப்போ நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்கிற இந்த வீடியோவை ஞாபகம் வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது கூட நம்மளோட மைண்டு தான். அண்ட் அதோட கண்ட்ரோல் படி தான் நம்ம பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ போன வீடியோ மாதிரியே சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம பாடி தான் ஒரு ஹார்ட்வேர் அண்ட் நம்ம மைண்டு தான் சாஃப்ட்வேர். இந்த மைண்டை நம்மளால் 3 பார்ட்ஸாக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் பார்ட்டோட வேலை என்னென்னா, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது யோசிக்கிறது தான். அண்ட் உலகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இந்த அனாலிசிஸ் பார்ட் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, வெள்ளையாக இருக்கிற யாராவது ஒருத்தனை பார்த்தா நிறைய பேர் அவன் அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவனை பார்த்தா கொஞ்சம் பேர் தான் அவன் அழகாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பச்சை கலரில் எவனா ஒருத்தர் இருந்தான்னா அவன் மனுஷனான்னு முதல்ல யோசிப்பாங்க. இதுதான் இந்த அனாலிசிஸோட வேலை. ஆனால் எதுக்கு அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒரே விஷயத்தை பிடிச்சி இன்னொரு விஷயத்தை பிடிக்காமல் போகுதுன்றது ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது. நம்ம மைண்டோட அடுத்த பார்ட் தான் இன்டெலிஜென்ஸ். சொல்லவே வேண்டாம், இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு மனுஷனை எடை போடுவோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க, லாஜிக்கலாக திங்க் பண்ண, படிக்க, இதுக்கு இதுதான் ரீசன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் பிளான் பண்ண, க்ரியேட்டிவாக யோசிக்க, ஒரு ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு கூட நம்மளுக்கு யோசித்து சொல்லி கொடுக்கறது தான் இந்த இன்டெலிஜென்ஸோட வேலை. அண்ட் நம்ம மைண்டோட தேர்ட் அண்ட் கடைசி பார்ட் தான் ஈகோ. இந்த ஈகோ தான் ஒவ்வொருத்தரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மனுஷனோட பேர், ரிலிஜன், ஆம்பிஷன், இல்லை அவன் வேலைக்கு போயிட்டான்னா அவனோட டெசிக்னேஷன்னு அவனோட ஐடென்டிட்டி எல்லாம் A to Z அவனோட ஈகோ கீழே தான் வரும். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், ஒருத்தனோட ஈகோவை பற்றி நம்ம தப்பாக பேசினோன்னா அவனுக்கு ரொம்பவே கோபம் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மைண்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அண்ட் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மைண்டால் இதை தாண்டியும் சில விஷயங்களை யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில சயின்டிஸ்ட், அதாவது ரொம்பவே கொஞ்சம் பேர், நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம மைண்ட் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் நம்ம மனுஷன் இறந்துட்டான்னா அதே நேரத்தில் அவனோட மைண்டும் இறந்து போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் நானும் பர்சனலாக அதை தான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னே யோசிச்சு பார்த்தாலும் ஹார்ட்வேர் ரிப்பேர் ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் உள்ளே இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம மைண்டோட ஒரு சிம்பிள் அவுட்லுக். அண்ட் நம்ம இப்போ சோலை பற்றி பார்க்கலாம். இந்த சோல் அப்படின்றது சயின்டிஸ்டால் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலிஸ்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில ரிலிஜன் சம்மந்தப்பட்ட புக்ஸில் மட்டும்தான் சோல் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட மைண்ட் பற்றி இத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் அது எல்லாத்தையுமே ஓரளவாவது நம்மளால் நம்ப முடியுது. ஆனால் சோலை பற்றி சில புக்ஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தவிர வேறு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் சில இடங்களில் இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் எல்லாமே ஸ்பீச் கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்பீச்சிலெல்லாம் கூட அவங்க சோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் அவங்க சொல்கிறது எல்லாமே 100% ப்ரூவ்டாக நம்மளுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே புரிஞ்சாலும் அது நிஜம்தானான்னு நம்ப முடியாது. இந்த சோலை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கானா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இந்த சோல் அப்படின்றத பார்க்குறாங்க. அதாவது அந்த மனுஷனுக்குள்ளே இந்த சோல் இருந்ததுன்னா அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். அதே வேளை இந்த சோல் வெளியில் போயிடுச்சுன்னா அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அந்த ரூல் கடவுள்களுக்கு கிடையாது. அண்ட் அதே டைமில் சோல் அப்படின்றது கடவுளால் மனுஷனுக்கு தரப்பட்டதுன்னு நம்புறதுனால இந்த சோலுக்கும் சேஞ்ச் அப்படின்ற ரூல் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சின்ன பையனை அவன் சின்ன வயசுலேருந்து வளர்கிற வரைக்கும் பார்த்தோன்னா அவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சேஞ்ச் ஆகிருக்கும். அவனோட சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அண்ட் அவனோட மைண்ட் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது அவன் சின்ன வயசில் ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருந்திருக்கலாம், ஆனால் பெருசாக அவனோட சின்சியாரிட்டி அதிகமாக இருக்கும். அவன் அப்படி பெருசானதுக்கப்புறம் சின்ன வயசில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நடந்துக்காமல் அப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் நடந்துப்பான். அது ஏன்னா அப்போ அவன் இருக்கிற ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனோட மைண்டும் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அந்த பெருசாக வளர்ந்த பையனை என்றைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு யோசிப்பான்ல. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகாத விஷயம் இருக்கணும்ல. அந்த சேஞ்ச் ஆகாத விஷயம்தான் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க.
மைண்ட் மாதிரியே சோலையும் நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது. அண்ட் நம்மளோட சோல் எந்த ஒரு மெட்டீரியலாலும் ஆனதில்லை, அதாவது ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எதுனாலையுமே ஆனதில்லை. இந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சோல் அப்படின்றது அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு ஒரு இம்மெட்டீரியல், அதாவது கடவுள்களுக்கு அடுத்து இந்த சோல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட 8 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற வீடியோவில் டங்கன் மெக்டோகல் அப்படின்ற டாக்டர் நம்ம ஹியூமன் சோலோட வெயிட் 21 கிராம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன். நம்ம சின்ன வயசுலேயே மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ்னு படிச்சிருப்போம். இதில் மேட்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மெட்டீரியல்னே வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம ஹியூமன் சோலும் ஒரு மெட்டீரியல் தானே. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்டோட கான்செப்ட் படி பார்த்தா நம்ம சோல் ஒரு இம்மெட்டீரியல், அப்போ அதுக்கு ஒரு வெயிட் இருக்கவே கூடாது. ஸோ இதுவே ஒரு மிஸ்கான்செப்ஷனாக தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மிஸ்கான்செப்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு சொல்கிறேன். சில ஸ்பிரிச்சுவலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சோல் இருக்கும், அதே மாதிரி உயிர் இல்லாத பொருள்களுக்கும் சோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே டங்கன் மெக்டோகல் மனுஷங்களை வச்சு மட்டும் இல்லாமல் நாய்களை வச்சும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாரு. அதுக்காக அவர் 15 நாய்களை யூஸ் பண்ணி அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சார். ஆனால் அந்த நாய்கள் கிட்ட எந்த ஒரு வெயிட் லாஸுமே தெரியலை. ரொம்பவே முக்கியமான விஷயம், டங்கன் மெக்டோகல் ரிசர்ச் பண்ண காலத்தில் யாருமே மனுஷங்களை தவிர வேறு எந்த உயிருக்குமே சோல் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இதனால தான் நம்மளோட சோல் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் 0 அப்படின்னு சொன்னேன். ஆனால் சோல் பற்றின ஒரே ஒரு நம்புற மாதிரியான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மைண்டு மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறமும் இந்த சோல் உயிரோடையே இருக்குன்றது தான். ஆனால் அது அப்படி இறந்த உடம்புலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இதெல்லாம் தான் சோலோட பேசிக் அவுட்லுக். ஸோ இப்போது மைண்டும் சோலும் ஒன்று தானான்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இல்லை, அந்த ரெண்டுமே வேறு வேறு. அது எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மைண்ட் அப்படின்ற ஒன்றுக்கு டெத்து இருக்குது, ஸோ அது டெம்பரவரியானது. ஆனால் இந்த சோலுக்கு டெத் அப்படின்றது இல்லவே இல்லை, ஸோ அது பெர்மனண்ட். என்றைக்குமே டெம்பரவரியான ஒரு விஷயமும் பெர்மனண்ட்டான ஒரு விஷயமும் ஒன்றாக முடியாது. அதனால தான் அது ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மைண்டை இன்னொரு வகையில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு உடம்புக்குள்ளே ஒரு சோல் இருக்குது அப்படின்றதுக்கான ஒன் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷனாக தான் இந்த மைண்டை டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம மூச்சு விடுறது கூட நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சோல் இருக்குதுன்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைண்ட் அப்படின்றது இந்த சோலோட வெளிப்பாடாக இருக்கே தவிர அந்த ரெண்டும் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இது வரைக்கும் சயின்டிஸ்ட்ஸும் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்ஸும் கெஸ் பண்ண விஷயங்களே தவிர எதுவுமே 100% ப்ரூவ் ஆனது இல்லை. ஸோ இதில் எதாவது தப்பு இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி எங்கள் சேனல் வீடியோஸில் கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிடுங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பட்டனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நெவர் எவர் கிவ் அப்.